இது வந்து பார்த்திங்கன்னா நான் பூண்டு தோசைக்கு தாங்க வந்து பூண்டு சட்னி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். கடைக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பூண்டு தோசை போடுவோம். அதுக்கு வந்து அந்த பூண்டு தோசை பேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணணும், அந்த சட்னி ரெடி பண்ணணும். அதுக்காக தான் வந்து பார்த்திங்கனாக்கா நான் இதை வந்து வதக்கிட்டுருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா நிறைய பூண்டு போடணுங்க, காஞ்ச மிளகாய் போடணும், வெங்காயம். நான் வந்து புளி வைக்கல, தக்காளி தான் வச்சுக்கிட்டேன். கொஞ்சமாக சீரகம், கொஞ்சோண்டு மிளகு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். கொரகொரப்பாக தான் அரைக்கணும், நைஸாக அரைக்கக்கூடாது. தண்ணி ஊற்றாமல் தான் அரைக்கணும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அரைச்சி எடுத்துட்டு கொஞ்சமாக நான் கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிப்பு போட்டு நான் இறக்கிக்குவேங்க. இந்த பூண்டு தோசை வந்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து சட்னி கூட தேவையில்லை, இதுவே போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.